Welcome to Chandromax. நம்ம இந்த வீடியோல லாஸ்ட் இயர் SSC GDல கேட்ட vocabulary தான் பார்க்க போறோம். டோட்டலா லாஸ்ட் இயர்ல மொத்தம் 72 செட்ஸ் நடந்திருக்கும், ஷிஃப்ட் நடந்திருக்கும். அதுல எல்லாத்துலயுமே கேட்ட vocabulary questions. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு 9 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. ஓகேவா? இந்த வீடியோல பாக்கி இருக்க questions பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல ஒரு क्वेश्चन உங்களை சால்வ் பண்ண சொல்லியிருந்தேன். அது எப்படி வந்துச்சு அப்படிங்கறத பார்த்துட்டு பாக்கி क्वेश्चंस பார்க்கலாம். இது பாருங்க, select the most appropriate antonym of a bracketed word to fill in the blank. வந்து antonym கேட்டிருக்காங்க, அதாவது எதிர்ச்சொல், ஆப்போசிட் ஆன வார்த்தை என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த bracketed wordோட, அதாவது barren இதோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம இந்த ஆன்சரை வந்து இதுல ஃபில் பண்ணா இந்த fill in the blank வந்து ஃபில் ஆகணும். அந்த மாதிரி அதோட ஆன்சர் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம barren என்ன, barren அப்படின்னாலே தரிசு நிலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் barren. barren land அப்படின்னா தரிசு நிலம்னு அர்த்தம். இந்த மாதிரிப்பட்ட இடத்துல நம்ம வந்து செடியோ மரமோ எதுவுமே வளர்க்க முடியாது. அந்த மாதிரிப்பட்ட இடத்த தான் நம்ம barren அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஆண்டனம், அப்போ நம்ம இதுக்கு எதிர்ச்சொல் சொல்லணும். அப்ப நல்ல வளமான நல்ல செழிப்பா இருக்கிறது தான் இதோட ஆப்போசிட்டா இருக்கும். கரெக்டா? ஆப்ஷன் பாருங்க, ஸ்டார்க், டிவாய்ட், ஃபர்டைல், அரிட். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்க்னா என்ன? ஸ்டார்க்னா எம்டியா இருக்கும்ல, காலியா இருக்கக்கூடியது, எதுவுமே இல்லாம காலியா இருக்கக்கூடியது ஸ்டார்க். இல்லனா நம்ம வந்து எந்த ஒரு டெக்கரேஷனும் இல்லாம இருக்கிறது, அந்த மாதிரி பட்டது. லேண்ட்னு வரும்போது காலியா இருக்கக்கூடிய லேண்ட சொல்றதுக்கு ஸ்டார்க். மத்தபடி சாதாரணமா வேற ஏதாவது விஷயத்த சொல்லணும்னா டெக்கரேஷன் எதுவுமே போடாம எதா இருந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்டார்க்னு சொல்லலாம். அப்புறம் பாருங்க டிவாய்ட். டிவாய்டுங்கிறது வந்து காலியா இருக்கிறது தான், இதுவும் வந்து காலியா இருக்கிறது. ஃபர்டைல்னா ரொம்ப வளமா இருக்கிறது, ரொம்ப செழிப்பா இருக்கிறது, அதுதான் நம்ம தேடிட்டு இருந்தோம் இல்லையா. பேரனோட ஆப்போசிட் தான் இந்த ஃபர்டைல். ஓகேவா? அரிடுங்கிறது ரொம்ப வறண்ட ரொம்ப ட்ரையா இருக்கும் இல்லையா, அதுதான் அரிட். ஓகேவா? அதாவது தண்ணி இல்லாம வறண்டு போய் இருக்கிறத அரிடுன்னு சொல்லுவோம். அப்போ பேரனோட ஆண்டனம் கேட்டிருக்காங்க. அப்போ இதோட ஆண்டனம்னா ஃபர்டைல், ரொம்ப செழிப்பா இருக்கும், என்னன்னாலும் நம்ம வந்து வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பட்டது. செடி மரம் எல்லாம் வளர்த்தா நல்லா வளரக்கூடிய ஒரு லேண்ட் தான் ஃபர்டைல் லேண்ட். பேரனுங்கிறது அதுக்கு அப்படியே ஆப்போசிட், தரிசு நிலம், ஒண்ணுமே வளர்க்க முடியாம இருக்குது. ஓகேவா? அடுத்து போலாமா? செகண்ட் கொஸ்டின். செகண்ட் பாருங்க, select the most appropriate synonym of an underlined word. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? antonym பார்த்தோம் இல்லையா. இங்க வந்து synonym underline word வந்து இது futile. ஓகேவா? இந்த சென்டென்ஸ்ல அண்டர்லைன் பண்ணது futile. இந்த futileோட synonym என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. all his attempts to save the wounded animal turned out to be futile. அதாவது ஒரு அனிமல், அதாவது ஏதோ ஒரு அனிமலுக்கு வந்து காயம் பட்டிருக்கு, wounded அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. காயம் பட்ட ஒரு அனிமலை வந்து சேவ் பண்றதுக்காக அவன் பண்ண எல்லா அட்டம்ப்டும் வந்து futile ஆயிட்டு. ஒண்ணு அது வந்து நல்லதா முடிஞ்சிருக்கும், இல்ல கெட்டதா முடிஞ்சிருக்கும். அவன் பண்ணது எல்லாமே நல்லதா முடிஞ்சிருக்கும், இல்ல கெட்டது. பார்க்கலாம். ஃபியூட்டைல்னா என்ன? ஃபியூட்டைல்னா கெட்டதா முடிகிறது. அது வந்து தோல்வியில முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஃபியூட்டைல் அப்படின்னு சொல்லலாம். வீணாதான் போச்சு, அதனால அவன் பண்ண எந்த அட்டம்னாலையும் எந்த பயனும் இல்லை. அந்த அனிமலை காப்பாத்துறதுக்காக, அடிப்பட்ட அந்த அனிமலை காப்பாத்துறதுக்காக அவன் பண்ண எல்லாமே வீணா போச்சுன்றதுதான் அர்த்தம். ஃபியூட்டைல்ங்கிறது ஒரு நெகட்டிவான மீனிங். அப்ப நம்மளோட சினானிம் தானே கேட்டிருக்காங்க, அப்ப நம்மளோட ஆன்சரும் நெகட்டிவான மீனிங்கா தான் இருக்கணும். அன்சக்சஸ்ஃபுல், இதுவும் ஒரு நெகட்டிவான மீனிங். சக்சஸ் இல்லாம இருக்கு, சக்சஸ் ஆகல அப்படிங்கிறது. கரெக்டா? இதுவும் வந்து நெகட்டிவான மீனிங். அடுத்த பாருங்க, ஃபோர்சைட்ஃபுல். ஃபோர்சைட்ஃபுல்னா தொலைநோக்கு பார்வை, இனிமே என்ன நடக்கும் அப்படிங்கறத யூகிக்கிற மாதிரி பட்டதுதான் ஃபோர்சைட்ஃபுல். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஓகேவா? அப்புறம் பாருங்க, மெர்த்ஃபுல். மெர்த்ஃபுல்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது. நம்ம இங்க என்ன பார்த்தோம்? நெகட்டிவான மீனிங் வரணும்னு பார்த்தோம். ஏன்னா ஃபியூட்டைல்னா என்ன பார்த்துட்டோம்? ரொம்ப வீணா இருக்கிறது, அதனால எந்த ஒரு பயனும் இல்லாம போச்சுன்னா ஃபியூட்டைல்னு பார்த்தோம். அப்ப மெர்த்ஃபுல் வராது. அப்புறம் பாருங்க, ஒர்த்வைல். ஒர்த்வைல்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு அர்த்தம். ரொம்ப ஒர்த், இது வந்து ஒர்த்துன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒர்த்துங்கிறதே நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு, ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, ரொம்ப வேல்யூ, இதை பண்ணதுல ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா நம்ம ஒர்த்துன்னு சொல்லுவோம். இது வந்து சம்மந்தம். நெகட்டிவ் மீனிங்னா இது மட்டும்தான். ஃபியூட்டைல்னாலும் அன்சக்சஸ்ஃபுல்னாலும் ஒரே மீனிங் தான். ஃபியூட்டைல்னா வீணா போறது. இவன் வந்து அந்த காயம் போட்ட அனிமலை சேவ் பண்றதுக்காக இவன் பண்ண எல்லா முயற்சியுமே வீணாதான் போச்சு, சக்சஸ் ஆகல, அன்சக்சஸ்ஃபுல். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஃபியூட்டைலோட ஆன்சர் அன்சக்சஸ்ஃபுல். அடுத்து பார்க்கலாமா? தேர்ட் கொஸ்டின். இது வந்து நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபர்டைல் பார்த்தோமா, ஃபர்டைல்ங்கிறது ஒரு நல்ல மீனிங், ரொம்ப வளமா செழிப்பா இருக்குதுன்னு பார்த்தோம். இங்க ஃபியூட்டைல்ங்கிறது நெகட்டிவ் மீனிங். ஃபர்டைல், ஃபியூட்டைல் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஃபர்டைல் நல்ல மீனிங், ஃபியூட்டைல்ங்கிறது வீணா போறது, ஒரு கெட்ட மீனிங்கா கொடுக்கும், நெகட்டிவ் மீனிங்கா இருக்கும். ஓகேவா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க, select the appropriate idiom that can replace the underlined word phrase in the following sentence. revealed the secret. இதுதான் அண்டர்லைன் பண்ண வார்த்தை. ஓகேவா? grandmother revealed the secret. சீக்ரெட்டை வெளில சொல்லிட்டாங்க. இதுக்கு நம்ம என்ன இடியம் யூஸ் பண்ணுவோம்? ஒரு சீக்ரெட்டை வெளியில சொல்றதுக்கு இடியம்ல என்ன யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல 4 இடியம் கொடுத்திருக்காங்க. இதுல சீக்ரெட்டை வெளில சொல்றதுக்கு let the cat out of the bag. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? இந்த இடியம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு சீக்ரெட்டை வெளில சொல்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடியம் தான் let the cat out of the bag.
பேக்ல இருந்து கேட்டை வெளியில விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கேட்டுக்கு பதிலா நீங்க சீக்ரெட் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப சீக்ரெட்டை நம்ம வெளில விடுறது, பேக்ல இருந்து கேட்டை வெளியில போடுற மாதிரி, அந்த மாதிரி நீங்க எப்படியாச்சும் கனெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. சரியா? ரிவீல்டு த சீக்ரெட், இதுக்கான இடியம் வந்து லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். அடுத்து பார்க்கலாமா? 4th கொஸ்டின் பாருங்க. 4th கொஸ்டின், செலக்ட் த சென்டென்ஸ் தட் கண்டெயின் கரெக்ட் ஸ்பெல்லிங்ஸ். இது 4 சென்டென்ஸ்ல எந்த சென்டென்ஸ்ல ஸ்பெல்லிங்லாம் கரெக்டா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க, இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஜார்னி, நத்திங், சேஜ், செட், இது எல்லாத்தோட ஸ்பெல்லிங்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த காம்ப்ரமைஸோட ஸ்பெல்லிங் தான் 4 இடத்துலயும் வித்தியாசமா இருக்கு. அப்ப காம்ப்ரமைஸோட கரெக்ட் ஸ்பெல்லிங் தெரிஞ்சுட்டா 4 ஆப்ஷன்ல என்ன அப்படிங்கறத போட்டுடலாம். இதுல பாருங்க, காம்ப்ரமைஸ் இருக்கு, காம்ப்ரமைஸ், இந்த ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். இதோட ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கு. மத்தெல்லாம் பாருங்க 2 எம் இருக்கு, ஃபார் மிஸ்ஸஸ் இருக்கு, இது வராது. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 காம்ப்ரமைஸ். இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ப்ராமிஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ராமிஸ் பண்றாங்க, சத்தியம் பண்றாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. PROMIS இதான ப்ராமிஸோட ஸ்பெல்லிங், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. PRI வருமா O வருமான்னு நமக்கு டவுட் இருக்கும். ப்ராமிஸ் ஸ்பெல்லிங் தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு போடலாம், இல்ல ப்ரோ. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 5th கொஸ்டின். 5th பாருங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டனம் ஆஃப் a given word. எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. டோல்ஃபுல் இந்த வார்த்தையோட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய வார்த்தை, ரிப்பீட்டடா கேட்பாங்க. டோல்ஃபுல் அப்படின்னாலே என்னன்னா ரொம்ப சேடா இருக்கிறது. இதுக்கு மீனிங் கேட்டாங்கன்னா சேடுன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆன்டனம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். பாருங்க, ஜாயஸ், ஜாய்னாலே ஹாப்பின்னு நமக்கு தெரியும். அப்ப இது வந்து ஆன்சரா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. எதுக்கும் மத்த ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா? ஒர்த்லெஸ், ஒர்த்துங்கிற வார்த்தை இப்பதான் பார்த்தோம் இல்லையா, ஒர்த் வைல்னு ஏதோ பார்த்தோம்னு நினைக்கிறேன். கரெக்டா? இதுல 4th ஆப்ஷன்ல பார்த்தோம் இல்லையா, ஒர்த் வைல் அப்படின்னா ஒர்த்னாலே ரொம்ப பயனுள்ளதா இருக்கு, ரொம்ப வேல்யூவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஒர்த்லெஸ், ஒர்த் இல்லாம இருக்குன்னு அர்த்தம். இது வந்து அப்படி வராது. இப்போ சேடோட ஆப்போசிட் இது வராது. அப்புறம் பாருங்க, ஹாரிட், ஹாரிட்னா ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஹாரர் மூவின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாரிட்னா ஹாரர், ஹாரிட் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி தானே வருது, அப்படின்னாலே ரொம்ப பயங்கரமா இருக்குது, அதுவும் வராது. அப்புறம் பாருங்க, டிஸ்மால், டிஸ்மால் அப்படின்னாலே ரொம்ப ஒரு சோகத்துல இருக்கிறது, ரொம்ப அவலமான ஒரு நிலைமையில இருக்கிறத நம்ம டிஸ்மால் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சோகத்தை சொல்றதுக்கான வார்த்தை. ஆனா இங்க நமக்கு என்ன, டோல்ஃபுல்லோட மீனிங் கேட்கல, ஆன்டனம் கேட்டிருக்காங்க, ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. அப்ப ஹாப்பியா இருக்கிறது தான் நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். ஜாயஸ் தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். ஓகேவா? இதுக்கு வந்து மீனிங் கேட்டிருந்தாங்கன்னா சேடு, சஃபரிங்ஸ் இதெல்லாம் சொல்லிக்கலாம். இங்க வந்து ஆன்டனம்னால ஜாயஸ். ஓகேவா? இப்ப அடுத்து பார்க்கலாமா? 6th கொஸ்டின். 6th பாருங்க, செலக்ட் த கரெக்ட் ஸ்பெல்லிங் ஆஃப் அண்டர்லைன் வேர்ட் இன் ஃபாலோயிங் சென்டென்ஸ். என்ன இருக்கு இல்லையா, இதுதான் அண்டர்லைன். இங்க வந்து இன் எடிஷன்ஸ் டு ஸ்நாக்ஸ் ப்ளீஸ் பிரிங் கோல்ட் ட்ரிங்க்ஸ். ஸ்நாக்ஸோட எடிஷன் வராது, கேட்டா ஸ்நாக்ஸோட சேர்த்து கோல்ட்ரிங்கையும் கொண்டு வாங்க, கூல் ட்ரிங்க்ஸை கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் சொல்லியிருக்காங்க. ஸ்நாக்ஸோட சேர்த்து அப்படின்னா அடிஷன் வந்திருக்கணும். இங்க வந்து எடிஷன் ஸ்பெல்லிங் கரெக்ட் தான், ஆனா இங்க எடிஷன் வந்திருக்காது, அதுக்கு போல அடிஷன் வந்திருக்கணும். இங்க வந்து அடிஷனோட ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்க. கரெக்டான ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? நமக்கு நல்லா தெரியும், ஆட் பண்ணுங்க, சப்ராக்ட் பண்ணுங்கலாம் சொல்லுவோம். ADD தான் ஆட். அப்ப ADD வச்சு இருக்கிறதே இது மட்டும் தான். இது பாருங்க, வெறும் ஒரு D தான் இருக்கு, வராது. EDD வராது. இந்த ஆடிஷன் வந்து ஆடிஷன் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா, சிங்கர்ஸ், சினிமால எல்லாம் ஆடிஷன் வைப்பாங்க இல்லையா, அந்த ஆடிஷன். அது வந்து இந்த ஸ்நாக்ஸ், கோல்ட் ட்ரிங்க்ஸ்க்கெல்லாம் இது சம்பந்தம் இல்லாத இருக்கு. அப்ப அடிஷன் தான் நமக்கு கரெக்டா இருக்கும். அப்ப 6th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. இன் அடிஷன் டு ஸ்நாக்ஸ், ஸ்நாக்ஸ் கூட சேர்த்து கோல்ட் ட்ரிங்க்ஸையும் கொண்டு வாங்க, அவ்வளவுதான். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? 7th கொஸ்டின். 7 பாருங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம் ஆஃப் a given word. மீனிங் கேட்டிருக்காங்க. டிஸ்பைஸோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஸ்பைஸ்னா நம்ம ஒருத்தங்களை வெறுக்கிறோம் இல்லையா, வெறுத்து இருக்கிறது தான் டிஸ்பைஸ். ரொம்ப வெறுப்பா இருக்கிறது டிஸ்பைஸ். இப்போ ஆப்ஷன் பாருங்க, ட்ரெஷர், டிசைர், டிஸ்லைக், லைக். இதுல லைக்குங்கிறது என்னது, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள சொல்றதுக்கு தான் லைக். இப்போ ஆன்டனம் கேட்டிருந்தா இதை மார்க் பண்ணிருக்கலாம், இது வராது. ஏன்னா டிஸ்பைஸ்ங்கிறது வெறுக்கிறது, லைக்குங்கிறது வந்துட்டு நமக்கு பிடிக்கும். டிஸ்லைக்ன்றது லைக்கோட ஆப்போசிட். கரெக்டா? லைக்கோட ஆப்போசிட் தான் டிஸ்லைக், டிஸ்பைஸோட சினானிம். ஓகேவா? இது ரெண்டும், தேர்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் ஆன்டனம். இங்க டிஸ்பைஸுக்கும் தேர்ட் ஆப்ஷனும் வந்து நமக்கு சினானிம். இதுதான் கரெக்டான ஆன்சர். டிஸ்பைஸ்னாலும் வெறுக்கிறது, டிஸ்லைக்னாலும் நமக்கு பிடிக்கும். லைக்னா பிடிக்கும், டிஸ்லைக்னா பிடிக்காம இருக்கு. மத்த ஆப்ஷன்ஸ் பாருங்க, ட்ரெஷர், ட்ரெஷர்னா புதையல்னு சொல்லுவோம் இல்லையா. அப்புறம் டிசைர் பாருங்க, டிசைர்னா நமக்கு ஏதாவது ஆசை இருக்கும், நம்மளோட கோல்ஸ், அதெல்லாம் நம்ம டிசைர்னு சொல்லலாம். ஓகேவா? அதெல்லாம் சம்பந்தம் இல்ல, இதுதான் நம்மளோட ஆன்சர். டிஸ்பைஸ், டிஸ்லைக், இது ரெண்டுமே சினானிம். அடுத்து பார்க்கலாமா? 8th கொஸ்டின் பாருங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் an given idiom. இடியமோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த blink of an eye, இந்த blink of an eye, இந்த இடியமோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, கண் இமைக்கிற நேரத்துலன்னு சொல்லுவோம் இல்லையா. டக்குன்னு ஒரு விஷயம் நடந்துட்டு, ரொம்ப ஃபாஸ்டா நடந்துச்சுன்னா நம்ம இதை சொல்லுவோம். கண் இமைக்கிற நேரத்துல நடந்துட்டு
அதுதான் இந்த பிளிங்க் ஆஃப் an eye. நம்ம தமிழ் இந்த ஐ பிளிங்க் இதை வச்சே நீங்க ஈஸியா இந்த தமிழ்ல உள்ளது ஞாபகம் வச்சுட்டா ஈஸியா ஞாபகம் வந்துடும். கண்ணு மைக்கிற நேரத்துல. அப்ப பாருங்க ஹேப்பன் ஃபாஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ்லி. கரெக்டா? அப்ப இதுதான் நம்மளோட ஆன்சர். ஹேப்பன் ரொம்ப ஃபாஸ்டா நடந்துடுச்சு. கண்ணு மைக்கிற நேரத்துல நடக்குது அப்படின்னாலே ரொம்ப ஃபாஸ்டா நடக்குதுன்னு அர்த்தம். இப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. ஓகே, இந்த பிளிங்க் ஆஃப் an eyeனாலே ஹேப்பன் ஃபாஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ்லி. அடுத்து பார்க்கலாமா? 9th கொஸ்டின். 9 பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் an given idiom. இதுவும் அதே மாதிரி இடியம் கேட்டிருக்காங்க. an arm and a leg. இந்த இடியமோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. arm and a leg அப்படின்னாலே வெரி எக்ஸ்பென்சிவ். ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குது. ரொம்ப டூ மச் பாதரிங் வராது. டூ மச் கிரிட்டிசிசம், வில்லிங் டு எதுவுமே வராது. வெரி எக்ஸ்பென்சிவ் தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ரொம்ப காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. ரொம்ப காசு ஆகுதுன்னா நம்ம என்ன சொல்லலாம்? இந்த இடியம் யூஸ் பண்ணலாம். an arm and a leg அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நமக்கு வந்து கையில இருக்க காசெல்லாம் கொடுத்துட்டோம், இனிமேலும் காசு கட்டணும் அப்படின்னா கையில இருக்கிறது காலில் இருக்கிறதெல்லாம் கலத்தி தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சினா நம்ம இருக்கிற காசெல்லாம் கொடுத்துட்டு பேலன்ஸ் நம்மகிட்ட காசு இல்லை, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, காசு ரொம்ப ஜாஸ்தியாகுதுன்னா கையில இருக்கிறது காலில் இருக்கிறதெல்லாம் கலத்தி கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்ம் அண்ட் லெக் அப்படின்னு வந்துச்சுனாலே வெரி எக்ஸ்பென்சிவ். ஓகேவா? அடுத்த பார்க்கலாமா? 10th கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். தப்பான ஸ்பெல்லிங் எதுக்கு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு ஆப்ஷனோட ஸ்பெல்லிங் மட்டும் தப்பு. அது என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, சீகேட், சீஸ்மிக், ரெலவன்ஸ், ரிட்டாலியேட். இதுல வந்து இதுதான் தப்பான ஸ்பெல்லிங். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். மத்த 3 ஆப்ஷனோட ஸ்பெல்லிங்கும் கரெக்டா தான் இருக்கு. இந்த சீஸ்மிக் வேவ்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களே, நிலம் அதிர்றதெல்லாம் நம்ம சீஸ்மிக்னு சொல்லுவோம். இதோட ஸ்பெல்லிங் ரெலவன்ஸ் கரெக்டா தான் இருக்கு. ரிட்டாலியேட் இதோட ஸ்பெல்லிங்கும் கரெக்ட் தான். இதுதான் தப்பா இருக்கு. இதோட கரெக்ட் ஸ்பெல்லிங் என்ன வரும்னா இந்த ஏ வந்திருக்காது நமக்கு. SECED அவ்வளவுதான். எல்லாத்துக்கூடயும் ஒரு இயா வரும். எஸ் கூட ஒரு இ, சி கூட ஒரு இ, டி கூட ஒரு இ, அவ்வளவுதான். ஓகேவா? இங்க வந்து ஏ மட்டும் வராது. இதோட அர்த்தம் என்ன? பிரிஞ்சு போவாங்க இல்லையா? பிரிஞ்சு போறத சொல்றதுதான் சீக்கிட். ஓகேவா? இதுல ஏ வராது, எல்லாமே 3 இ வரும்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த பார்க்கலாமா? 11th கொஸ்டின். 11 பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம் ஆஃப் a given word. சினானிம் கேட்டிருக்காங்க, மீனிங் கேட்டிருக்காங்க. அனாயோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. அனாய்னா என்னது? அனாய் அப்படின்னாலே ஒருத்தங்களை எரிச்சல் படுத்துறதுதான் அனாய். டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறது, எரிச்சல் படுத்துறதுதான் அனாய்னு சொல்லுவோம். இதோட மீனிங் அதே அர்த்தம் கொடுக்கக்கூடிய வேற வார்த்தை கேட்டிருக்காங்க. இரிட்டேட், டெஸ்டிஃபை, சப்ரஸ், டிலைட். இந்த டிலைட் வந்து அடிக்கடி கேட்பாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோலயும் பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். டிலைட் அப்படின்னாலே லைட்ன்னு இருக்கு இல்லையா? அப்படின்னாலே ரொம்ப பிரகாசமா இருக்குன்னு அர்த்தம். லைட் தானே? அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிலைட்னா ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அது வந்து வராது. இங்க எரிச்சல் பிடிச்சதுன்னு பார்த்தோம். அனாய்னா ரொம்ப எரிச்சல் ஊட்டுறதுன்னு பார்த்தோம். அப்ப டிலைட் வராது. பாருங்க, சப்ரஸ். சப்ரஸ் பண்றாங்கன்னா அடக்கி வைக்கிறாங்க, குறைக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம சப்ரஸ்ன்னு சொல்லுவோம். அதுவும் இங்க சம்பந்தம் இல்லை. அப்புறம் பாருங்க, டெஸ்டிஃபைனா சாட்சி சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு பல இந்த நிகழ்ச்சியை பார்த்தேன் அப்படின்னு சாட்சி சொல்ல வருவாங்க இல்லையா? அது வந்து டெஸ்டிஃபை. அது வந்து சம்பந்தம் இல்லை. அப்புறம் பாருங்க, இரிட்டேட் பண்றாங்கனாலும் எரிச்சல் படுத்துறாங்கன்னு அர்த்தம். அனாயும் அதேதான். அனாய், இரிட்டேட். ஓகேவா? இது நீங்க வந்து அனாய் இருக்கா இந்த இடத்துல ஏன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அண்ணா, அக்கா இந்த மாதிரி நம்மளோட சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ்னாலே நம்மள இரிட்டேட் பண்றதுதான் அவங்களோட வேலையா இருக்கும். கரெக்டா? அந்த மாதிரி ஏதாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கனெக்ட் பண்ணி. அனாயினாலே இரிட்டேட். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 12th கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டனம் ஆஃப் a given word. ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சைனிக்கல், இதோட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப சைனிக்கல் அப்படின்னா என்ன? சைனிக்கல் அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்குது. எதையுமே வந்து அவங்க வந்து நல்லதாவே எடுத்துக்க மாட்டாங்க. எது சொன்னாலும் குறை கண்டுபிடிக்கிறது, எதை பார்த்தாலும் குறை கண்டுபிடிக்கிறது. அவங்க விஷயத்துலயுமே வந்து நம்பிக்கை இல்லை, இது இப்படிதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும், தப்பாவே நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. எப்பவுமே பாசிட்டிவாவே நினைக்காம எப்பவுமே நெகட்டிவாவே நினைச்சிட்டு இருக்கவங்களதான் நம்ம சைனிக்கல் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தங்க கிட்ட இருக்க நல்லதை பார்க்க மாட்டாங்க, எப்பவுமே கெட்டதை பார்ப்பாங்க. அவங்களுக்குமே கெட்டதே நடக்கும், எனக்கு நல்லது நடக்காதுன்னே சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? அது வந்து சைனிக்கல். நெகட்டிவா இருக்கிறவங்க சைனிக்கல். இப்ப இதோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம பாசிட்டிவா இருக்கிறவங்கள சொல்லணும். ஒரு பாசிட்டிவிட்டியோட இருப்பாங்க இல்லையா? அதான் இதோட ஆப்போசிட்டா இருக்கும். பாருங்க, நெக்லிஜன்னா அலட்சியமா இருக்குது, ரொம்ப கேர்லெஸ்ஸா இருப்பாங்க இல்லையா? அதான் நெக்லிஜன். இது வராது. சைலண்டா இருக்குதுன்னா தெரியும் நமக்கு, அமைதியா இருப்பாங்க இல்லையா? சைலண்ட். அப்புறம் பாருங்க, ஆப்டமிஸ்டிக்னா ரொம்ப நம்பிக்கையா இருப்பாங்க, எல்லாமே நல்லதான் நடக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே பாசிட்டிவா பாக்குறவங்க தான் ஆப்டமிஸ்டிக். பெசிமிஸ்டிக்னு 2 உண்டு. இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஆப்டமிஸ்டிக் அப்படின்னா ரொம்ப நல்ல பாசிட்டிவ் கேரக்டர், எல்லாமே நல்லதான் நடக்கும்னு நினைக்கிறவங்க. பெசிமிஸ்டிக்னா அப்படியே ஆப்போசிட், எல்லாத்துக்குமே குறை கண்டுபிடி. இந்த சைனிக்கலுக்கு பெசிமிஸ்ட் சொல்லலாம். சைனிக்கலும் பெசிமிஸ்டும் ஒரே மீனிங். இப்ப ஆன்டனிம் கேட்டிருக்கனால ஆப்டமிஸ்ட் தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இதுல உசுர்பருங்கிறது என்னது? எதையாச்சும் அபகரிக்கிறது, லேண்ட் எல்லாம் வேற ஒருத்தவங்க லேண்ட் அபகரிக்கிறது, அதெல்லாம் உசுர்பன்னு சொல்லுவோம். இது வந்து சம்பந்தம் இல்லை. ஆப்டமிஸ்டிக் தான் நம்மளோட ஆன்சர்.
எப்பவுமே நம்பிக்கையா நல்ல விதமா நடந்துக்கிறோம், நல்லதாவே பேசி ஒரு பாசிட்டிவிட்டியோட இருக்கவங்க ஆப்டமிஸ்டிக். இது சைனிக்கல்ங்கிறது அப்படியே ஆப்போசிட், எல்லாத்துலயுமே குறை கண்டுபிடிச்சிட்டு குறை சொல்லிட்டே இருக்கிறவங்க சைனிக்கல். ஓகேவா, அடுத்த பார்க்கலாமா? 13th கொஸ்டின். 13 பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டனம் ஆஃப் அ கிவன் வேர்ட். இதுல கேமோஃப்ளாகோட ஆன்டனம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த வார்த்தை அடிக்கடி கேட்பாங்க, ரிப்பீட்டடா கேட்கிற வார்த்தை தான். இது சினானிம்ல கேட்பாங்க, இல்லைன்னா ஸ்பெல்லிங்ல கூட இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஓகேவா, அடிக்கடி கேட்கிற வார்த்தை, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கேமோஃப்ளாக் அப்படின்னாலே நம்ம உருவத்தை மறைக்கிறது. இது இந்த ஆர்மில எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த எனிமியை அட்டாக் பண்ண போகும்போது அது நம்ம ஒரு மனுஷன் தெரியாத மாதிரியே காட்டிப்பாங்க. 2 நாட்டுக்கு இடையில ஃபைட் அப்படின்னா அந்த பர்சன் அடுத்து நம்ம எதிரி நம்மள அட்டாக் பண்ணக்கூடாதுன்றதுக்காக மரமாவோ செடியாவோ அவங்க மறைச்சு வச்சுப்பாங்க. அந்த மாதிரியே அவங்கள கவர் பண்ணி, அப்போ தூரத்துல இருந்து பார்க்கும்போது செடி தான் இருக்கு இல்ல மரம் தான் நிக்குதுன்னு நம்ம நினைச்சுப்போம். ஆனா அது ஒரு பர்சன். இது ஆர்மில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் இந்த கேமோஃப்ளாக். அதாவது அவங்க உருவத்தை மறைச்சு வைக்கிறது, ஏமாத்துறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. அந்த ஆப்போசிட் பர்சனை ஏமாத்துறதுக்காக யூஸ் பண்றது. அதான் கேமோஃப்ளாக். அப்ப கேமோஃப்ளாக்னாலே நம்ம உருவத்தை மறைக்கிறது இல்லைன்னா ஏமாத்துறதுக்கு. சீட் அப்படிங்கிற மீனிங்கும் உண்டு இதுக்கு. இது கேட்டிருக்காங்க. சீட், கேமோஃப்ளாக் எல்லாம் சினானிமா கொடுத்து கேட்டிருக்காங்க. இப்ப கேமோஃப்ளாகோட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ரிவீல், கிளாக், டிஸ்கியூஸ், பிளஃப். ஃபர்ஸ்ட் ரிவீல்னா என்ன? ரிவீல்னா ஒருத்தங்களுக்கு ரிவீல் பண்றோம்னா வெளிப்படுத்துறாங்கன்னு அர்த்தம். வெளிப்படுத்துறாங்கன்னு அர்த்தம். கேமோஃப்ளாக் என்ன பார்த்தோம்? மறைக்கிறாங்க, நம்ம உருவத்தை மறைச்சு நம்ம பண்றோம். கரெக்டா? அப்ப ரிவீல்னா வெளிப்படுத்துறாங்க, இது மறைக்கிறது, இது வெளியில காட்டுறது. ரெண்டுமே அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. இப்ப இது ஆன்சரா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. எதுக்கும் மத்த ஆப்ஷன்ஸ் பார்த்தலாமா? கிளாக், டிஸ்கியூஸ், பிளஃப். ஃபர்ஸ்ட் இந்த கிளாக் அப்படின்றது என்னது? மேல போடக்கூடிய ட்ரெஸ், மேல டாப் போடுறோம் இல்லையா, அதான் நம்ம இந்த கிளாக் இல்ல கேப், இந்த மாதிரி மேல போடுறது எல்லாமே இந்த இதுல வரும். இது சம்பந்தம். இது ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. கரெக்டா? இது சம்பந்தம் இல்லை. அப்புறம் பாருங்க, டிஸ்கியூஸ். டிஸ்கியூஸ் அப்படின்னா டிஸ்கியூஸ்ங்கிறது மாறுவேடம்னு சொல்லுவோம் இல்லையா, மாறுவேட போட்டி எல்லாம் உண்டுல, அது டிஸ்கியூஸ். இதுவும் வேற ஒரு உருவத்துல இருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரே மீனிங். கரெக்டா? கேமோஃப்ளாக்னாலும் வேற ஒருத்தங்க மாதிரி இருக்கிறது, இல்ல வேற ஒரு பொருள் மாதிரி இருக்குது, உருவத்தை மறைக்கிறது. டிஸ்கியூஸும் மாறுவேடம், வேற வேடம் போடுறது. கரெக்டான ஒரே மீனிங் வருது. ஆனா நமக்கு ஆன்டனம் வேணும், அப்ப இது வராது. அப்புறம் பாருங்க, பிளஃப். பிளஃப்னா ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கிறது. இதுவும் சம்மந்தம் இல்லை. அப்ப இதுதான் நம்மளோட ஆன்சர். ரைட்டான ஆப்போசிட். கரெக்டா? கேமோஃப்ளாக்னா உருவத்தை மறைக்கிறது, ரிவீல்னா வெளிப்படுத்துறது. ஏதாவது ஒண்ணு வெளிப்படுத்துறதுக்கு இதை சொல்லுவோம், மறைக்கிறதுக்கு இதை சொல்லுவோம். அப்ப இது ரெண்டும் தான் பெர்ஃபெக்ட் ஆன்டனம். கேமோஃப்ளாகோட ஆப்போசிட் ரிவீல். அடுத்து பார்க்கலாமா? 14th கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் அன் கிவன் இடியம். இடியமோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெயின் ஆன் சம்ஒன்ஸ் பரேட். ரெயின் ஆன் சம்ஒன்ஸ் பரேட், இதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட மீனிங் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. டு ஸ்பாயில் அண்ட் ரூன் அ ஹாப்பி மொமெண்ட். ஓகேவா? ஒரு நல்லதா நடக்கிறத கெடுத்து விடுறதுதான் டு ஸ்பாயில் அண்ட் ரன் அ ஹாப்பி மொமெண்ட். அதுக்குதான் ரெயின் ஆன் சம்ஒன்ஸ் பரேட். நல்லதா ஒரு விஷயம் ஒருத்தங்களுக்கு நடக்குதுன்னா அதை கெடுத்து விடுறாங்க இல்லையா, அதை ஸ்பாயில் பண்றது. அதுதான் ரெயின் ஆன் சம்ஒன்ஸ் பரேட். இது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இது கிட்டத்தட்ட டைரக்ட் மீனிங் தான். பரேட் நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, ரிப்பப்ளிக் டே பரேட், இண்டிபெண்டன்ஸ் டே பரேட் எல்லாம் நடக்கும் இல்லையா. அந்த டைம் ரெயின் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல மூமெண்ட் நடக்க போகுது, அதை ஸ்பாயில் பண்ணிரும். அந்த டைம் மழை வந்துச்சுன்னா ஸ்பாயில் பண்ணிரும். மேட்ச் நடக்கணும்னு இருக்கும், அது டக்குன்னு மழை வந்துச்சுன்னா அது கேன்சல் ஆயிரும். கரெக்டா? அப்போ இதை வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ரெயின் வருது, ஒரு பரேட், ஒருத்தவங்களோட பரேட்ல ரெயின் வருதுனாலே அந்த ஒரு நல்ல மூமெண்ட்டை அது ஸ்பாயில் பண்ண போகுதுன்னு அர்த்தம். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பாயில் அண்ட் ரன் அ ஹாப்பி மொமெண்ட், நல்ல ஒரு மொமெண்ட்டை அது ஸ்பாயில் பண்றது, அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இடியம். அடுத்து பார்க்கலாமா? 15th கொஸ்டின். 15 பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டனம் ஆஃப் அ கிவன் வேர்ட். இங்க எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. சென்சிட்டிவோட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு ஈஸியான வார்த்தை தான், நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அவன் ரொம்ப சென்சிட்டிவ், இல்லைன்னா அவன் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சீக்கிரம் கோவப்படுவாங்க, இல்ல சீக்கிரம் அழுதுருவாங்க, டக்கு டக்குன்னு அவங்க எமோஷனா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கிறத நம்ம சென்சிட்டிவ்னு சொல்லுவோம். ரொம்ப சென்சிட்டிவ் டைப். ஈஸியா உணர்ச்சி வசப்படுவாங்க இல்லையா, அது சென்சிட்டிவ். ரொம்ப உணர்ச்சி வசப்படுறது, அது ஒரு கோவமா இருந்தாலும் சரி அழுகையா இருந்தாலும் டக்கு டக்குன்னு காட்டுறத நம்ம சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க, இதோட ஆன்டனம் ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. இது பாருங்க, அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல புரிதலோட இருக்கிறது. இது சம்பந்தம் இல்லை. பாருங்க, ப்ரிசைஸ். ப்ரிசைஸ்னா ரொம்ப துல்லியமா ரொம்ப கரெக்டா சொல்லுவாங்க இல்லையா, எக்ஸாக்டா சொல்றது, அதுவும் சம்பந்தம் இல்லை. அப்புறம் பாருங்க, டிப்ளோமேட்டிக். டிப்ளோமேட்டிக்னா ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல கூட அப்செட் ஆகாம ரொம்ப ஸ்மூத்தா அந்த மாதிரி இருக்குது, அதுதான் டிப்ளோமேட்டிக். அப்போ கிட்டத்தட்ட சென்சிட்டிவ்னா டக்கு டக்குன்னு உணர்ச்சி வசப்படுறது, இது இது ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றத நம்ம டிப்ளோமேட்டிக்னு சொல்லுவோம். இது கிட்டத்தட்ட ஆன்டனம் மாதிரி வருது, இருக்கட்டும். படத்தை பாருங்க, நம்ப். நம்ப்னா என்னது? ஒரு உணர்ச்சியே இல்லாம இருக்கிறதா நம்ப். ஓகே, அப்ப டிப்ளோமேட்டிக் நம்ப் இல்ல, நம்ப் தான் எக்ஸாக்டான ஆன்டனம். ஓகேவா? பெர்ஃபெக்டான ஆன்டனம்னா நம்ப். இங்க அப்ரோப்ரியேட் ஆன்டனம் தானே கேட்டிருக்காங்க, நம்ப் தான் நம்மளோட ஆன்சர். டிப்ளோமேட்டிக் அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுவாங்க, ஒரு சிச்சுவேஷனா ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றவங்க டிப்ளோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்புங்கிறது என்னன்னா ஒரு உணர்ச்சியே இல்லாம இருக்குது, என்ன பண்ணாலும்
அவங்க அவ்வளோ சீக்கிரம் அவங்களோட உணர்ச்சியை வெளியில காட்ட மாட்டாங்க. ஹாப்பியா இருந்தாலும் சரி, சேடா இருந்தாலும் சரி, அவங்க முகத்துல அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்க மனசுக்குள்ள அடியே தான் இருக்கும். கண்டுபிடிக்க முடியாம இருந்தா அது நம். சென்சிட்டிவ்னா அப்படியே டக்குன்னு பச்சையா தெரியற மாதிரி இருக்கும். இதுதான் எக்ஸாக்டான ஆப்போசிட். ஓகே, இப்ப சென்சிட்டிவோட ஆப்போசிட் நம். அடுத்து பார்க்கலாமா? 16 பாருங்க. செலக்ட் தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் அன் கிவன் இடியம். இடியமோட மீனிங் மிஸ் த போட். இந்த இடியமோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. மிஸ் த போட் அப்படின்னாலே fail to take advantage of an opportunity. இதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, மிஸ் த போட். போட்டை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். மிஸ் த, இதுல பாருங்க, ஆப்பர்ச்சுனிட்டி நெவர் நாக்ஸ் ட்வைஸ். 2 தடவை ஆப்பர்ச்சுனிட்டி கதவு தட்டாதுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அது சம்பந்தம் இல்லை. இட் இஸ் லேட் ஃபார் த போட். இது வந்து அதே போட் அங்க வராது. போட்டை மிஸ் பண்ணிட்டோம்னா போட் லேட் ஆயிட்டுன்னு அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் வராது. நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எடுக்காம விட்டுட்டோம் அப்படிங்கிறது தான். இது வந்து தெளிவா தெரியுதுல்ல. நம்ம போட்டு இல்லைன்னா பஸ், அந்த காலத்துல எல்லாம் போட்டு தான் அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க. கரெக்டா இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு. அதை நம்ம கரெக்டா மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு இன்டர்வியூக்கோ, ஸ்கூலுக்கோ, காலேஜ்க்கோ போனோம், ஒரு எக்ஸாமுக்கு போனோம் அப்படின்னா, இந்த போட்டை கரெக்டா மிஸ் பண்ணிட்டோம்னா என்ன அர்த்தம்னா, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அது போயிடுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் டிராவல் பண்ண முடியாது. இப்போ நமக்கு நிறைய அட்வான்ஸா நிறைய டெக்னாலஜி எல்லாம் இருக்கு. பஸ்ஸை விட்டோமா வேற நம்ம பைக்ல போய்க்கலாம், கார்ல போய்க்கலாம்னு இருக்கு. ஆனா அந்த காலத்துல யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஐடியா மிஸ் த போட். ஒரு போட்டை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எதுக்காக நம்ம அந்த இடத்துக்கு போகணுமோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. மிஸ் த போட் அப்படின்னாலே ஃபெயில் டு டேக் அட்வான்டேஜஸ் ஆஃப் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எடுக்கல, ஃபெயில் ஆயிட்டோம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணாம போயிட்டோம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 17th கொஸ்டின். 17 பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம் ஆஃப் அ கிவன் வேர்ட். மீனிங் கேட்டிருக்காங்க. பிரேசன், இந்த வார்த்தையோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரேசன் அப்படின்னாலே ரொம்ப தைரியமா இருக்கிறது. இது இந்த வார்த்தை எப்படி சொல்லுவாங்கன்னா, தைரியமா இருக்கிறது அப்படின்னா யார் என்ன நினைச்சா நமக்கு என்னன்னு இருப்பாங்க இல்லையா, அந்த வார்த்தைக்காக சொல்றதுதான் பிரேசன். அவங்க பாக்குறாங்களே அப்படின்லாம் அந்த ஒரு கூச்சம் எல்லாம் இல்லாம அவங்க பாட்டுக்கு இருக்கிறது தான், அந்த மாதிரி வார்த்தை தான் பிரேசன். ரொம்ப போல்டா இருக்கிறது. ஓகேவா? ஆப்ஷன் பாருங்க. லாயல், போல்டு. போல்டுங்கிறதே இருக்கு. ரைட்டா? இங்க சினானிம் தானே கேட்டிருக்காங்க. அப்ப பிரேசன், போல்டு இதெல்லாம் ஒரே மீனிங் தான். ஓகேவா? மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்க. லாயல், மீக், கோர்டியஸ். லாயல்னா ரொம்ப ஹானஸ்டா இருக்கிறது, நல்லதா இருக்கிறது, நம்ம கிட்ட ரொம்ப விசுவாசமா இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் லாயல். ஒரு லாயல் ஃப்ரெண்ட் அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட எதாவது சொன்னா அது அப்படியே அவங்களுக்குள்ளே இருக்கும், வெளியில யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப நம்பிக்கையானவங்கள லாயல்னு சொல்லலாம், ஹானஸ்டா இருப்பாங்க. அது வந்து சம்பந்தம் இல்ல. மீக் அப்படின்னா என்ன? மீக்னா ரொம்ப காமா இருப்பாங்க இல்லையா, சைலண்டா இருக்கிறவங்கள மீக். கோர்டியஸ்னா ரொம்ப மரியாதையா ரெஸ்பெக்டா நடந்துப்பாங்க இல்லையா, அது கோர்டியஸ். அது எதுவுமே சம்பந்தம் இல்ல. பிரேஸ் அண்ட் போல்ட். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 18th கொஸ்டின். 18 பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டனம் ஆஃப் அ கிவன் வேர்ட். ஆன்டனம் கேட்டிருக்காங்க. நடீர், இதோட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நடீர் அப்படின்னா என்ன? நடீர்னாலும் பாட்டம்னாலும் ஒண்ணுதான். இது வந்து டாப் பாட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, டாப்புக்கு ஆப்போசிட் பாட்டம். கரெக்டா? அதே மாதிரி நடீரோட ஆப்போசிட் செனித். இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகேவா? நடீர், செனித். நடீர்னா கீழே இருக்கிறது, செனித்னா டாப்ல இருக்கிறது, ரொம்ப ஹைட்டா இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம செனித்னு சொல்லுவோம். நடருங்கிறது ரொம்ப கீழே இருக்கிறது. கீழே இருக்கிறதுக்கு நடிரும், மேல இருக்கிறதுக்கு செனித்தும் சொல்லுவோம். ஓகேவா? மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்க. டேலண்ட், அபைஸ், எசன்ஸ். எசன்ஸ் நமக்கு தெரியும்ல, நம்ம வந்து சாக்லேட் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, எசன்ஸ் தெரியும். அபியஸ் அப்படின்னா வந்துட்டு என்னது? பள்ளம் இருக்கும்ல, பள்ளத்தாக்கு, பள்ளம்னு சொன்னா அபியஸ். டேலண்ட் நமக்கு தெரியும், ரொம்ப திறமையா இருக்கும். அப்ப இதுதான் நம்மளோட ஆன்சர். நடு, செனித். ஓகேவா? நடுனா பாட்டம், செனித்னா ரொம்ப டாப்ல ஹைட்டா இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க. 19th பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம் ஆஃப் அ கிவன் வேர்ட். சினானிம் கேட்டிருக்காங்க. சாம்ப்ரி அப்படிங்கிற வார்த்தையோட சினானிம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட அர்த்தம் என்னன்னா ரொம்ப சேடா இருக்கிறது, ரொம்ப சேடா இருப்பாங்க இல்லையா, அதான் இதோட அர்த்தம். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சாம்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சாம்பாரா அப்படின்னு சேட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எப்படியாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ரொம்ப சேடா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆக்சிடென்டல், டீசன்ட், கிரிட்டிக்கல், டோல்ஃபுல். இந்த வார்த்தை நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம். ரைட்டா? டோல்ஃபுல் இந்த வீடியோல தான் பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இல்லையா, இங்க இருக்கு. கரெக்டா? டோல்ஃபுல், சேடுன்னு பார்த்தோம். கரெக்டா? டோல்ஃபுல்லோட ஆப்போசிட் ஜாயஸ் அப்படின்னு பார்த்தோம். அதே வார்த்தை தான் பாருங்க, நல்லா ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. டோல்ஃபுல்னா ரொம்ப சேடா இருக்குது. இந்த சாம்ப்ரிக்கும் அதை தான் சொன்னேன், ரொம்ப சேடா இருக்குது. அப்ப ரெண்டுமே ஒரே மீனிங். கரெக்டா? நமக்கும் சினானிம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இதுதான் நம்மளோட ஆன்சர். கரெக்டா? மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஆக்சிடென்டல், டீசன்ட், கிரிட்டிக்கல். ஆக்சிடென்டல்னா ஆக்சிடென்ட் வேற, ஆக்சிடென்டல் வேற. ஆக்சிடென்ட்னா அடிபட்டுட்டு பைக் ஆக்சிடென்ட். அது ஆக்சிடென்டல் அப்படின்னா ரொம்ப தற்செயலா நடந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்கு ஆக்சிடென்டலா நடந்துட்டு.
ஆக்சிடென்ட் தான் தற்செயலா நடந்துச்சு, வேணும்னே நடக்கல அப்படின்னா. டீசென்ட் அப்படின்னா ரொம்ப டீசெண்டா இருக்காங்க, ஒழுக்கமா இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. அது கிரிட்டிக்கல்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றதுக்கு கிரிட்டிக்கலான மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் சம்பந்தம் இல்லை. இதுக்கு ஆன்சர் வந்து டோல்ஃபுல். ரொம்ப வருத்தமா இருக்கிறது, சேடா இருக்கிறது தான் டோல்ஃபுல். அடுத்து பார்க்கலாமா? 20 பாருங்க. செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். தப்பான ஸ்பெல்லிங் எதுக்கு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இன்டர்மிட்டன்ஸ், காலரா, பெல்ஜம், ஸ்டால்ம். ஓகேவா? இதுல காலரா இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம், ஸ்பெல்லிங் கரெக்ட் தான். ஓகேவா? அப்புறம் பாருங்க, பெல்ஜம்னு கொடுத்துருக்காங்களா, இது வந்து நமக்கு சளி பிடிச்சிட்டுனா சொல்லக்கூடிய வார்த்தை, இதெல்லாம் நோயை குறிக்கிறது தான். இதெல்லாம் ஸ்பெல்லிங் கரெக்ட் தான், இதுவும் ஸ்பெல்லிங் கரெக்ட் தான், எல்லாத்தோட ஸ்பெல்லிங் வேர்ட் தான். இதுதான் தப்பா இருக்கு. இன்டர்மிட்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் தப்பு. இன்டர்மிட்டன்ஸ் கிடையாது, இன்டர்மிட்டன்ட்னு உண்டு. அதுதான் தப்பா கொடுத்துருக்காங்க. 2 டபுள் டி வரும். இன்டர்மிட்டன்ட்க்கு டபுள் டி வந்திருக்கணும், இங்க ஒரு டி தானே இருக்கு. இன்டர்மிட்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க, மிட்டன்ட் 2 டி வரும். ஓகேவா? அப்ப இதுதான் தப்பான ஸ்பெல்லிங். நமக்கும் தப்பான ஸ்பெல்லிங் தான் கேட்டிருக்காங்க. பட் 20க்கு ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, 20 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இந்த 21 நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இடியமோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹிட் த சாக். இந்த இடியமோட மீனிங் என்ன? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டு கோ டு பெட் இன் ஆர்டர் டு ரீட். பெட்டுக்கு போய் ரீட் பண்றாங்க, பெட்ல போய் ரைட் எழுதுறாங்க, தூங்குறாங்க, உட்காடுறாங்க. இந்த மாதிரி எல்லாமே பெட்டுக்கு போறதுதான். ரீட் பண்றதுக்கா, வாசிக்கிறதுக்கா, எழுதுறதுக்கா, தூங்குறதுக்கா, உட்கார்றதுக்கா, இந்த 4ல என்ன வரும்? ஹிட் த சாக்குக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தெரியலனாலும் பரவாயில்ல, நான் அடுத்த வீடியோல இது எப்படி வந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பாக்கி இருக்க கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? தேங்க்யூ.